ஒரு நாள் செய்யது என்னும் ஒரு சிறுவன் தன் அம்மாவுடன் நடந்து செல்லும் பொழுது, அம்மா இங்க பாரு, எவ்ளோ அழகா இருக்குது இந்த ஆட்டுக்குட்டி. இத நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா? அட ஆமா. சரி வா போலாம். ஹை ஜாலி. சின்ன என்ன புடி பார்க்கலாம். உன்னால என்ன பிடிக்க முடியாது? அந்த ஆட்டுக்குட்டி அவனுக்கு ரொம்ப பிடித்திருந்தது. ஏன்னா அது அழகாகவும் அன்பாகவும் இருக்கு. அவன் அதோட விளையாட ஆரம்பிச்சான். அந்த ஆட்டுக்குட்டி தான் அவனுக்கு ஒரே நண்பன் நினைக்கிறான். 6 மாதங்களுக்கு பிறகு, செய்யது இன்னைக்கு பக்ரீத், பள்ளிவாசலுக்கு போய் தொழுகை முடிச்சிட்டோம். இப்போ சின்னாவை தயார் செய்யணும். அப்பா, சின்னாவை என்னால திருப்பி கொடுக்க முடியாது. அது என் நண்பன் மாதிரி. உனக்கு அது மேல வருத்தம். ஆனா நம்ம மதம் தியாகத்தை முக்கியமா சொல்றது. இந்த நாளில் பிறருக்கு உதவ தியாகம் செய்யணும். தன் நண்பன் சின்னாவை பக்ரீதுக்காக எப்படி பலியிடுவது என்று யோசித்து பயந்தான். அவன் ஆட்டை கட்டிப்பிடித்து அழ ஆரம்பித்தான். வேறு வழியின்றி பக்ரீத்துக்கு ஆட்டுக்குட்டியை பலியிடுவதற்காக செய்யது தனது தந்தையுடன் பள்ளிக்கு செல்கிறான். வணக்கம் சியா, சின்னாவை கொண்டு வந்தீங்களா? ஆமா மாஸ்டர், இது என் மகன் செய்யது. அவன்தான் சின்னாவை வளர்த்தான். இப்போ அதை பிறருக்காக தியாகம் பண்ண போறான். உனக்கு பெரிய மனசு இருக்கு. இந்த சின்னா இப்போ பலருக்கு உணவாக மாறும். உன்னாலே பல பேர் சந்தோஷப்படுவாங்க. சின்னா, உன்னை நினைச்சுதான் இது செய்றேன். ஏழை மக்களின் பசியை போக்க நீ உணவாக மாற வேண்டும். அதன் பிறகு செய்யது மகிழ்ச்சியாக மாறி நண்பர்களுடன் உணவை பரிமாறி சாப்பிட்டு பக்ரீத் பண்டிகையை மகிழ்ந்தான். மாணவர்கள் அதை செய்யதுடன் சேர்ந்து சாப்பிடும் பொழுது ஆசிரியர் சொல்கிறார், இன்னைக்கு சாப்பாடுக்காக நம்ம செய்யது தன்னுடைய நண்பனான சின்னாவை தியாகம் பண்ணியிருக்கிறான். அதுக்காக நாம் நன்றி சொல்லணும். பக்ரீத் தியாகம்னு சொல்றது என்னவென்று செய்யது உணர்கிறான். தியாகம் செய்யும் எண்ணம் நம் ஒவ்வொருவருக்கு உள்ளேயும் இருக்கட்டும்.